ஹாய், இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்குக்கு என்ன வந்து செய்ய போகிறேன்னா, மார்னிங் இட்லி ஊற்றி ரிமைனிங் பேட்ரு வந்து அப்படியே இருந்ததா, ஸோ அதை வச்சு புனுகுலு வந்து செய்யலாம் அப்படின்னு தான் வந்துட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் வந்து தேவையான அளவு மாவு வந்து எடுத்துக்கணும். இப்போ அது கூடவே வந்து கொஞ்சமாக சால்ட்டு, ஒரு சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிட்டு, இப்போ ஒரு கேரட்டை வந்து துருவி வச்சுருந்தேன், அதையும் வந்து இது கூட சேர்த்துக்கலாம். வெஜிடபிள்ஸ் வந்து எது வேணால் சேர்த்துக்கலாம், அது வந்து நம்மளோட விருப்பம் தான். நான் வந்து இன்றைக்கி கேரட்டும் ஆனியனும் வந்து சேர்த்துருக்கேன். தென் இது கூட வந்து கொஞ்சமாக வந்து சீரகம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த ஸ்நாக்கு செய்ய வந்து ஒரு 20 மினிட்ஸ் போல தான் எடுக்கும். ஸோ சீக்கிரமாக வந்து செஞ்சு முடிச்சிடலாம். எப்பயாச்சும் வீட்டில் வந்து இட்லி மாவு மீதி இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ற டைமில் வந்து இந்த ஸ்நாக்கை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ஃபைனலாக இது கூடவே குட்டி குட்டியாக கட் பண்ணியிருந்த கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இதில் வந்து நான் எந்த பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுட்ரு எதுவுமே வந்து ஆட் பண்ணலை. ஏன்னா பசங்க வந்து சாப்பிட்றாங்க அப்படிங்கிறதுனால மேக்ஸிமம் வீட்டில் வந்து நாங்கள் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுட்ரு எதுக்குமே வந்து யூஸ் பண்ண மாட்டோம். பாருங்கள், ஆயில் வந்து நல்லா சூடாகி வந்துருச்சு. இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஆயிலை ட்ராப் பண்ணிடலாம். சிம்மில் வச்சு தான் செய்யணும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டோம்னா நல்லா வந்து கரைஞ்சி போயிடும். அதனால் இது வந்து உள்ளே நல்லா வெந்து வரணும் அப்படிங்கிறதுனால சிம்மிலேயே வச்சு மேலே வந்து கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா ஆயிலே வந்து ஃப்ரை பண்ணிக்கணும். பாருங்கள், எல்லாமே வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்ததுக்கப்புறம் எடுத்துட்டோம்னா சூப்பரான புனுகுலு வந்து ரெடி ஆகிடும். இதுக்கு வந்து பெஸ்ட்டு காம்பினேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பீனட் சட்னி வந்து சூப்பரான காம்பினேஷனு. ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது வந்து உள்ளே எவ்வளோ சாஃப்டாக, வெளியில் வந்து கிறிஸ்பியாக இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் வந்து இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். ஹாய், இன்றைக்கி ஸ்நாக்குக்கு வந்து என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு மிக்சிங் பவுலில் வந்து ஒரு கப் அளவு கோதுமை மாவு வந்து எடுத்துக்கணும். இப்போ அது கூடவே வந்து 4 டேபிள் ஸ்பூன் வந்து ரவையை சேர்த்துக்கணும். ரவையை சேர்க்குறதுனால ஸ்நாக்கோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அண்டு கிறிஸ்பியாக இருக்கும். தென் இது கூடவே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சில்லி பவுடரும், ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சீரகமும் சேர்த்துக்கணும். ஃபைனலாக டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சால்ட்டும் வந்து சேர்த்துட்டு இது எல்லாமே ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ இங்கே வந்து நான் நெய்யை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். தேவைப்பட்டால் நம்ம ஆயிலை கூட ஆட் பண்ணிக்கலாம். நெய்யை வந்து நம்ம சூடு பண்ணி கூட இதில் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து சூடு பண்ணாமல் அப்படியே வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ நெய்யை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா உருண்டெல்லாம் இல்லாத மாதிரி நல்லா வந்து கையிலேயே வந்து பிசைந்து விட்டுக்கணும். இது நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக எடுத்து இதை வந்து நம்ம உருண்டை பிடிச்சி பார்க்கணும். நல்லா பிடிச்சி உருண்டை வந்துச்சுன்னா அது வந்து நல்ல பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்ட்டுக்கு வந்து வந்ததாக அர்த்தம். பாருங்கள், இந்த மாதிரி வந்து உருண்டை வந்துச்சுன்னா நம்ம பண்ணுற ஸ்நாக் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். சப்போஸ் இந்த மாதிரி வந்து உருண்டை பிடிக்க வரலைன்னா இன்னும் கொஞ்சமாக வந்து ஆயிலோ அப்படி இல்லைன்னா நெய்யோ வந்து சேர்த்து நல்லா வந்து மாவை மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணியை ஆட் பண்ணி மாவை வந்து நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கணும். நல்லா சாஃப்ட் டோவாக வந்து பிசைஞ்சுக்கணும். ஏன்னா இதில் வந்து நம்ம ரவை ஆட் பண்ணியிருக்கிறதுனால இந்த ஸ்நாக் வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். ஸோ இது வந்து பிசைஞ்சிட்டு ஒரு 10 மினிட்ஸ் போல் ரெஸ்ட்டில் விட்டுட்டு திரும்ப எடுத்து வந்து மாவை ஒரு முறை நல்லா பிசைஞ்சிட்டு இப்போ அந்த ரொட்டி கல்லில் போட்டு நல்லா வந்து தேய்ச்சிக்கிட்டு இப்போ வந்து ஸ்நாக் எல்லாமே வந்து ஒரு நல்ல ஷேப்பில் வரணும் அப்படின்றதுக்காக நான் வந்து மூடியை வச்சு நல்லா வந்து அதை ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த ஷேப்பில் வந்ததுக்கப்புறம் இப்போ கத்தியை வச்சு இதை 4 பார்ட்டாக வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். இப்படி கட் பண்ணுறதுனால எல்லாமே வந்து ஈவனாக இருக்கும், பார்க்கவும் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இது வந்து கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பாட்டில் பாருங்கள், இந்த மாதிரி 4ஆக வந்து கீரல் போட்டுட்டோம்னா அது வந்து நல்லா ஃப்ரை ஆகி வரும்போது பபுள்ஸ் எல்லாம் இல்லாமல் நல்லா வந்து கிறிஸ்பியாக வந்து ஃப்ரை ஆகி வந்துடும். எல்லா மாவையும் வந்து இப்போது நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஆயிலும் வந்து நல்லா சூடாகி வந்துருச்சு. இப்போ இதை வந்து நான் ஒவ்வொன்றா எடுத்து ட்ராப் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒவ்வொரு பேட்சுக்கு வந்து நான் 5, 6 இந்த மாதிரி தான் போட்டேன். ஸோ டோட்டலாக வந்து நான் மொத்தமாக ஒரு 5, 6 பேட்ச் வந்து போட்டு பொரிச்சு எடுத்தேன். பாருங்கள், இது எல்லாமே வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்து வர வரைக்கும் நல்லா ஆயிலே வந்து ஃப்ரை பண்ணிக்கணும். சிம்மில் வச்சு தான் வந்து ஃப்ரை பண்ணணும். ஹை ஃப்ளேமில் வச்சிட்டோம்னா சீக்கிரமாக வந்து தீஞ்சி போயிடும், உள்ளே வந்து வேகாது. ஸோ பாருங்கள், எல்லாமே வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஒன்று வந்து நான் எடுத்து உங்களுக்கு உடச்சி காட்டுறேன் எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அவ்வளோதாங்க, இந்த ஸ்நாக்கை வந்து நம்ம 30 டேஸ் போல் வந்து ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். சூப்பரான ஸ்நாக் வந்து ரெடி ஆயிடுச்சு.
ஹாய், இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு போகாவை யூஸ் பண்ணி மிக்சர் தான் வந்து செய்ய போகிறேன். எப்படி செய்யலாம் அப்படின்றத வந்து பார்த்துடலாம். இதை வந்து நம்ம ஒரு 1 மந்த்துக்கு போல் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு அடிகனமான பாத்திரத்தில் கொஞ்சமாக வந்து ஆயில் விட்டுக்கிட்டு அதில் வந்து வேர்க்கடலையை போட்டு நல்லா வறுத்து இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி இப்போ இது ஒரு பிளேட்டில் வந்து மாற்றி வச்சுக்கலாம். இப்போ அதே பாத்திரத்தில் வந்து கொஞ்சமாக முந்திரியும் எடுத்திருக்கேன். அதையும் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா ஆயிலே வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த கலரில் வந்ததுக்கப்புறம் இதையே வந்து பிளேட்டில் வந்து மாற்றி வச்சுக்கலாம். நான் வந்து இந்த மிக்சரில் கொஞ்சம் வந்து நட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து பாதாம் எடுத்திருக்கேன். பாதாமை வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இதையே வந்து நல்லா ஆயிலாக ஃப்ரை பண்ணிவிட்டு இதுவும் கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் இதையும் வந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது கூடவே வந்து ஒரு 5-6 பல் பூண்டையும் வந்து சேர்த்துருக்கேன். பூண்டு சேர்க்கும்போது வாசனை இன்னும் நல்லாயிருக்கும். அது சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ பூண்டையும் சேர்த்துக்கிட்டு ஃபைனலாக வந்து கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கிட்டு அது போடும்போது படப்படன்னு வெடிஞ்சதா, ஸோ அதனால் மொபைலை வந்து கொஞ்சம் தூரமாக எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து ஃபைனலாக கருவேப்பிலையை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுட்டு அவலை வந்து போட்டு நல்லா ஆயிலே வந்து ஃப்ரை பண்ணிக்கணும். போகா வந்து நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் ஆயிலே ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சு தான் வந்து எல்லாமே வந்து நம்ம செய்யணும். ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா நல்லா வந்து தீஞ்சு போயிடும். இப்போ இது கூட வந்து கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள், டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக சால்ட்டை ஆட் பண்ணி நல்லா வந்து கலந்து விட்டுக்கணும். இந்த மஞ்சள் தூள் வந்து ஈவனாக எல்லா சைடும் வந்து ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கணும். இப்போ வந்து ஆல்ரெடி நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த நட்ஸ் எல்லாமே வந்து போகா கூட சேர்த்து நல்லா வந்து ஒரு மிக்ஸை வந்து கொடுத்துக்கணும். எனக்கு வந்து கொஞ்சமாக சால்ட்டு பத்தாத மாதிரி இருந்தது. இப்போ கொஞ்சம் சால்ட்டை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன். பாருங்கள், சூப்பரான போகா மிக்சர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும்.